அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் தளபதி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கார். இது சாத்தியமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கான முன்னோட்டங்களை சில வீடியோக்களை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். जिसका डर था वही हुआ। एक बार फिर से तमिलनाडु के सीएम विजय थालापति का फैसला पूरा तमिलनाडु को हिला के रख दिया। विजय का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं, स्कूल में बच्चों को अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को जरूरत होता है। यह बदलाव बस तमिलनाडु में ही क्यों, पूरे इंडिया में होना चाहिए। क्यों भाई लोग? विजय थालापति ने भारत वर्ष का सबसे बड़ा काम किया है। पूरे भारत की सरकार ने गाय को राष्ट्र पशु का दर्जा तो नहीं दिला पाया, लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरे तरह से गाय को राष्ट्र माता घोषित कर दिया है। और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर तमिलनाडु में कोई गाय को खाता और बेचता देखा जाएगा तो उसपे 6 लाख का जुर्माना होगा और उसके घर में किसी को सरकारी नौकरी नहीं मिलेगी। बाकी आप लोग थालापति के इस नया नियम पे क्या कुछ सोचते हैं, कमेंट बॉक्स में जरूर बताइएगा और इस वीडियो को हर एक नागरिक तक भेजिए। नेक्स्ट पीएम आप किसको देखेंगे, नरेंद्र मोदी या विजय थालापति? विजय थालापति। विजय थालापति को। विजय थालापति। विजय थालापति। विजय थालापति। विजय थालापति। थालापति। विजय 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 थालापति। गाइस, विजय थालापति के लिए वीडियो को शेयर कर दो, नरेंद्र मोदी जी के लिए कमेंट कर दो, देखते हैं किसमें कितनी पावर है। और हाँ, फॉलो और सब्सक्राइब कर लेना। பார்த்துட்டீங்களா? இது எல்லாமே விஜய் அண்ணா முன்னெடுத்த முன்னெடுப்புகள். என்னன்னா, இப்ப யார வச்சு பேசிக்கிட்டு இருக்காருன்னா, ஹோல் பண்ணு, நம்ம இன்னைக்கு எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நம்ம வடக்கன்ஸை வச்சு சிறப்பா செஞ்சு வச்சிருக்காரு. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. பல கருத்துக்களை நம்ம தளபதி விஜய் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கு தெரியுமா? அம்முட்டு நல்லது செஞ்சிருக்கு. இந்த நல்லதெல்லாம் எடுத்து நம்மில் எல்லா இடத்துலையும் தெளிக்கிறான். தெளிச்சு விட்டதுனால வந்த விளைவு சிறப்பான வரவேற்பு. எங்க நம்மில் ஊர்ல பயங்கரமான வரவேற்பு. சரியான புரிதலுடன் இருக்கிற எங்க பகுதி மக்கள் என்னெல்லாம் எப்படி அறிவாளிய தெரியுமா உங்களுக்கு? நாங்க என்ன தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி நினைச்சீங்களா? நீங்க நாங்கெல்லாம் அறிவானவங்க. உங்கள மாதிரி நாங்க நடிகர் எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம். விஜய் தளபதி எவ்வளவு சிறப்பானவர் தெரியுமா உங்களுக்கு? விஜய் தளபதி எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கார் தெரியுமா? நாங்க என்ன தியேட்டர்ல தலைவரை தேடுவோம் நினைச்சீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி நாங்கள் தலைவரை தேடுவோம், போராட்ட களத்தில் தான் தலைவரை தேடுவோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு தெளிவா அறிவார்ந்த நம்ம வடக்கன்ஸுகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சிறப்பான வேலை. ஆனா கண்டிப்பா பிரதமர் ஆவறதுக்கான 10 பொருத்தமும் உள்ள ஒரே நபர் இந்தியாவிலே என்ன கேட்டா நான் சொல்லுவேன், உண்மையாலுமே தளபதி விஜய் தான். ஏன்னா அவரு தான் மக்கள் நலன்ல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறவர். மக்கள் சேவையே அவருடைய உயிர் மூச்சா நினைக்கிறார். உண்மையாலுமே மோடிலாம் அவ்வளவுதான். இதுலயே பாத்தீங்கன்னா, நீங்க இதுல வீடியோல பாத்திருப்பீங்களே, சும்மா 10 பேரை சந்திச்சா ஒரு பய கூட சொல்ல மாட்டாங்கிறாங்க மோடி பேரை. அப்பனா பாத்துங்க, எங்க அண்ணனுக்கு என்ன மாசு தெரியுமா? என்ன மாசு தெரியுமா? அவர் கிள்ளி சொல்லி அடிக்கிறதுல கிள்ளி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு தெரியுங்களா? பசுவதை திட்டத்தை இங்க அமுல்படுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல பசுவதை திட்டத்தை அமுல்படுத்திருக்காரு. எப்படி? இதெல்லாம் சிறப்பான திட்டங்கள். அதே போல ஆசிரியர்கள், ஏன்னா அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாம் அரசு ஆஸ்பத்திரியில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட முடியாம இறந்து போனவங்களுக்கு இறந்துட்டாங்க, பணம் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியலையா, அரசே முன்னிருந்து ஃபீஸை கட்டிட்டு அவங்கள எல்லா செலவையும் ஏத்துக்கும்னா பாத்துங்களேன் எவ்வளவு விஷயங்கள். கிராமப்புறங்கள்லாம் ரோடு இந்த 3 மாசத்துல யாரெல்லாம் இங்க சிவாஜி படம் பார்த்திருக்கீங்க? இந்த வீடியோ பாக்குற யாரெல்லாம் சிவாஜி படம் பார்த்தீங்க? அவங்கெல்லாம் படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அப்படியே ரஜினிகாந்த் நடந்து போயிட்டே இருப்பார். அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா கட்டடங்கள் எழும்பும், பார்த்தா பஸ் எல்லாம் வால்வோவா போவோம். அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை எங்க அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் பிரதமர் ஆயிடுவார். இந்தியாவை ஆள்றதுக்கான பல தகுதிகளை கொண்ட ஒரே நபர் எங்க அண்ணன் தான். ஏன் நான் சொல்றேன்னா,
இப்ப பாருங்க, தமிழ்நாடு 3 மாசத்துல அடைஞ்ச வளர்ச்சி அம்முட்டு வளர்ச்சிங்க. உண்மையாலுமே லஞ்சம் கிடையாது, மது ஒழிக்கப்பட்டுருச்சு, அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு. இந்த 3 மாசத்துல யாராவது ஒரு ஆளு சொல்லுங்கயா, ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அசம்பாவிதம் கிடையாதுங்க. அவ்வளவு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான்லாம் வீடியோ போடுறேன் பாருங்க, உண்மையாலுமே அவ்வளவு ரம்மியமா இருக்கு. மழை அண்ணன் நினைச்ச உடனே பெய்யும், தண்ணி அவரு நினைச்ச உடனே வரும். அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இதை வடக்கன்ஸ் எல்லாம் பார்த்து உண்மையாலுமே சொல்றேன், அடுத்த பிரதமரை ஆக்கிருங்க. ஏன்னா எங்களால முடியலடா, கூடுமான வரலையும் கொண்டு போயிருங்கடா, அங்க கொண்டு வச்சுக்கிங்க. நல்ல அமைதியான மனுஷன், நல்ல மனுஷன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, அவ்வளவு தங்கமான மனுஷன். உண்மையாலுமே சொல்றேன், வடக்கனை பார்த்து சொல்றேன், தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. அங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு நீங்க பட்டு பீடாவை போட்டு மொன்னு எங்க வேணாலும் திப்புங்க, நாங்க யாரும் கேட்க மாட்டோம். தயவு செய்து கொண்டு போயிருங்க. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தொட்டாதான் எங்களுக்கு வேகம் வரும். பிரதமரை தொட்டா கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போற ஆளுங்க தான் நாங்க, உண்மையாலும் தான். அதனால உண்மையாலுமே சிறப்பான மனுஷன், தங்கமான மனுஷன், 2 குழந்தைங்க, மனைவி, அப்படி அன்பான குடும்பம் உள்ள ஒரு மனுஷன். அவரெல்லாம் நீங்க வந்து தங்க தட்டுல வச்சு தாங்கலாம். சத்தியமானு சொல்றேன், தரமான விளம்பரங்களையும் இதையும் கொடுத்து இன்னைக்கு, ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்டேருந்து வாக்க பறிச்சாச்சு. அதே போல இன்னைக்கு வட இந்தியாவை நோக்கி படையெடுக்கும் ஒரு மாஃபியா கும்பல். இந்த மாஃபியா கும்பல் சாதாரண கும்பல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர்களே நிறைய பேர் அதுல அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். நிறைய வாதங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு வரி வாதங்கள் தான், அந்த ஒரு வரி வாதங்கள் தான். அதுக்கு மேல கேட்டோம்னா நீங்க அவதூறு பேசுறீங்க, பொய் பேசுறீங்கன்ட்டு போயிடுவாங்க, நீங்க கதை சொல்றீங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு மக்களை மடம் மாத்துறதுல இன்னைக்கு பொய் பேசுறவங்க மட்டும்தான் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் தளங்கள் எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, பொய்களை பரப்புவதற்கு தெளிவாக பயன்படுது. தயவு செய்து, நமக்கு 6 அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான், யோசிக்கிற பக்குவத்தை கொடுத்துருக்கான். தயவு செய்து உங்களுடைய சுய அறிவை வச்சு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு உங்களுக்கு சரி எதுன்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரு சொல்லி நீங்க மாற போறதும் கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா உங்களுக்கு கூட பிறந்தாச்சு. ஏன்னா ஒரு விஷயம் உங்களை மட்டும் பாதிக்காது, எங்களையும் பாதிக்கும். இப்ப நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, நாங்க ஓட்டு போடலை. ஆனா உங்களுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தான், எனக்கும் திரு ஜோசப் விஜய் தான். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இத அறிவார்ந்த சமூகம் யோசிக்கணும். யாரையும் குறை சொல்றதோ அவங்கள பத்தி இது பண்றதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஒரு தப்பான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுது, அதை பகுத்து உணர்ந்து செய்யுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேல அதிகம் பேசி உங்களையும் வெறுப்பேத்தி நானும் கஷ்டப்பட விரும்பல. இதுக்கு மேல இன்னும் நிறைய வீடியோக்கள்ல நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.